உனக்காக ஓ தங்கையே, உனக்காக 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 ஓ தம்பியே, உனக்காக 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 ஓ தங்கையே. வேதத்தை வேதத்தை நீ தெளிவாய் கற்றிடலாமே, பிரகாசிக்கும் சூரியன் போல என்றும் வந்திடலாமே. வேதத்தை வேதத்தை நீ தெளிவாய் கற்றிடலாமே, பிரகாசிக்கும் சூரியன் போல என்றும் வந்திடலாமே. உனக்காக 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 ஓ தம்பியே, உனக்காக 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 ஓ தங்கையே, உனக்காக 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 ஓ தம்பியே, உனக்காக 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 ஓ தங்கையே. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி. உங்களை பற்றியும் உங்கள் வார்த்தைகளை பற்றியும் மேலும் அறிய நாங்கள் மீண்டும் ஒன்றிணைந்ததுக்காக நன்றி. இன்று நாங்கள் கேட்கவிருக்கும் வசனத்திற்காகவும் கதைகளுக்காகவும் பாடல்களுக்காகவும் நன்றி. கேட்ட வசனத்தை நாங்கள் பின்பற்றவும் எங்களுக்கு உதவி செய்யும். இதை எல்லாத்தையும் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கெஞ்சி மன்றாடி கேட்கிறோம். இரக்கமுள்ள தகப்பனே, ஆமேன். யார் தெரியுமா? பிராங்க் மாஸ்டர். இப்போ நான் என் தங்கச்சியை பயன்படுத்த போகிறேன். ஏன் தெரியுமா? அவள் எப்போ பார்த்தாலும் நான் செட்டப் பண்ணால் எங்கள் அப்பாட்டையே போட்டு கொடுத்துட்றா. அதனால் இந்த தடவை இந்த பள்ளியை போட்டு அவளை பயன்படுத்த போகிறேன். இன்னைக்கு காலையில் என்ன சாப்பாடு? இட்லி. இப்போ மதியானத்துக்கு தக்காளி சாதம். ஓ, தக்காளி சாதம்மா. சரி சரி. இன்னைக்கு என்ன கொண்டு வந்தேன்னு தெரியல. அம்மா என்ன பேக் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். இப்போ மேக்ஸ் கிளாஸு நம்ம ஹோம் ஒர்க் முடிச்சாமானே தெரியலையே. பவுச்சுக்குள்ள பள்ளி கிடக்கு, நீ நான் போட்ட? அப்ப எனக்கு தெரியும், எங்க அண்ணன்கார தான் போட்டிருப்பான். அவனை வச்சுக்கிறே, வா. நான் என் தங்கச்சியை பயன்படுத்திட்டேன்ல, அவ்வளோ நல்லா நான் ஏமாத்திட்டேன்ல. நான் யாரு? பிராங்க் மாஸ்டர். இங்கே பாருங்க, நான் இந்த 2000 ரூபா நோட்டை நான் கீழே போட போகிறேன். இப்போ யார் இந்த 2000 ரூபா நோட்டை எடுத்து ஏமாந்த கோழி ஆக போகிறாங்களோ தெரில. சச்சோ, சாராக்கா வராங்களே. ஸ்தோத்திரக்கா, ஸ்தோத்திரக்கா. ஆப்ரஹாம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எத்தனை பேர்த்த இந்த டூப்ளிகேட் நோட்டு போட்டு நீ ஏமாத்திட்டு இருக்க? சாரிக்கா, இப்படி பண்ணால் எனக்கு நல்லா ஜாலியாக இருக்குக்கா. நீ சண்டே கிளாஸ் வர, கர்த்தருடைய கண்கள் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு, தெரியுமா உனக்கு? தெரியும்க்கா. அதுக்காக நான் உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இப்போ தரப்போகிறேன். பனிஷ்மெண்ட்டா? ஆனால் ஏசப்பா யாருக்கும் பனிஷ்மெண்ட் தர மாட்டாங்களே, மன்னிக்க தான் செய்வாங்க. இதுக்கெலாம் ஒன்றும் குறைச்சல் கிடையாது, சரியா? சரி சரி, நான் பனிஷ்மெண்ட்லாம் உனக்கு கொடுக்கல. நெக்ஸ்ட் வீக் நம்ம சண்டே கிளாஸில் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் பண்ணுறோம். அதுக்கு நீ என்ன பண்ணுற? பாட்டு பாடி எல்லாத்துக்கும் கேக் கொடுக்குற. இதுதான் உனக்கு நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட். அப்பாடா, நான் பண்ணிடுறேன்க்கா. சரி.
ஆக்ஷன் நல்லா இருந்துச்சா? இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து ஆக்ஷன் பண்ணுவோமா? எல்லோரும் எந்திரிங்க. ஓகே குட்டீஸ், நான் இப்போ இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கட்டுமா? நேரம் நிமிர்ந்து உட்காந்துங்க. கர்த்தருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. யோபு 34:21. சரி, இப்போ நான் இந்த பிக்சர்ல நான் கேட்கட்டுமா? ரைட். கர்த்தருடைய எங்க இருக்கு? வெரி குட் வெரி குட். வாவ், பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பா. கண்கள் ஆக என்ன அழகா சொல்றீங்க பிள்ளைகளா. மனுஷனுடைய, அச்சச்சோ என்ன பிள்ளைகளா இவ்வளவு அழகா சொல்றீங்க. வழிகளை நோக்கி இருக்கிறது. யோபு 34:21. மெல்வின், உங்களுக்கெல்லாம் தெரியுமா? வெரி குட் வெரி குட். சரி, இப்போ இந்த வசனத்தை நீங்க வந்து சரியா வைக்க போறீங்க. அண்ணாச்சி மாத்தி மாத்தி வச்சிருந்தல, இந்த வசனத்தை நீங்க கேட்டுட்டீங்க சரியா? இப்போ நீங்க சரியா வைங்க பாப்போம். பாப்போம். ஓ, ஆபிரகாம், உங்களுக்கு மறந்துட்டீங்களா? தெரியுமா? ஓ, எடுங்க எடுங்க. ஓகே ஓகே ஓகே, பரவாயில்லையே. வாவ், சூப்பரா வச்சிட்டீங்க. இப்போ இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லிடலாமா? சொல்லுங்க. கர்த்தருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. யோபு 34:21. பிள்ளைகளா, இந்த வசனமும் அழகா கத்துக்கிறீங்க, நீங்களும் அழகா வச்சிருக்கிறீங்க. வெரி குட் பிள்ளைகளா. ஐயா, யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது பாரு. கதவு தர. டேய் ஆபிரகாம், போய் கதவு தரடா. கடைக்கு உங்களுக்கு சீரியல் தான் முக்கியம். செல்ல செல்ல போய் சேரப்பா. இதுக்கு பூஜைக்கான வேலையெல்லாம் செய்யறியா? இரு, இது புடிங்க. ஐயா புடி. வந்து ஐயோ ஐயோ, எடுத்து போய் தோத்துறாயா தோத்துறாயா. தோத்துறோம். உட்காருங்க. ஐயா உட்காருங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கீங்களா? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? பைபிள் படிச்சிட்டு இருந்தியா?
இன்னும் பைபிள் தலைகளாக இருக்குமா? ஆமாங்க, நீங்கள் வர பதட்டத்தில் மாற்றி வச்சுட்டேயா. என்ன படிக்கிறீங்கம்மா அதில்? ரூத்து படிச்சுட்டு இருக்கேயா. அதுலம்மா மாமியார் மருமகள் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா எவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஐயா நீங்களும் சீரியல் பார்ப்பீங்களா? ஐயா அது சீரியல் இல்லையா, பைபிளில் ரூத் புத்தகம் சொல்லியிருக்கு. அதில் இருக்கக்கூடிய நகோமி அப்படின்னு மாமியார், ரூத் அப்படின்னு மருமகள், அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு. அப்படியா? ஆமாங்க. வேற என்னமோ யோசிச்சுட்டேன். சரிங்க சரிங்க சரிங்க. பிள்ளைங்க படிக்கிறீங்களா? ஆமாம், ஆன்லைன் கிளாஸ் வேறு போடுது, நீங்கள் நல்லா படிங்க. ஐயா நான் எதுக்கு வந்தேன் ஐயா, இது டிசம்பர் மாதம், டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் காலமாக இருக்கறனால சின்ன பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஃபேமிலி ரிலேட்டிவ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் குடும்பத்தோடு நீங்கள் வரணும். சரி தேங்க்யூ. அப்புறம் அது இருக்குது, நீங்கள் குடும்பத்தோடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறக்கான வந்தேன். நீங்கள் குடும்பத்தோடு வந்து கலந்துக்குங்க. வந்துடுறோம் எல்லாரும், கண்டிப்பாக எல்லாரும் வந்துடுவாங்க. சரிங்க சரி சரிங்க. ஒரு ஜோ மட்டும் போவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். சரி ஐயா போயிட்டு வருமியா? போயிட்டுப்பா. அப்பாடா போயிட்டாரு. அம்மா நீங்கள் செய்கிறது தப்புமா. ஐயா வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் சீரியல் பார்த்துட்டு இருந்தீங்க, அப்பா ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தாரு, நாங்கள் மொபைல் பார்த்துட்டு இருந்தோம். ஐயா வந்தவங்க இப்போ நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்களேம்மா, இதெல்லாம் தப்புமா. ஆமாம் ஆமாம், சண்டே கிளாஸில் கூட ஆகாரை பற்றி நம்மளுக்கு சொல்லி தந்தாங்கல்ல. ஆமாம், ஆகார் கூட கர்த்தருக்கு ஒரு பேர் வச்சாரு, காண்கிற தேவன். காண்கிற தேவன். அம்மா பார்த்தீங்களா, ஏசப்பா வந்து ஆகாருக்கே உதவி செஞ்சுருக்காரு. ஆகாருக்கு பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் உதவி செஞ்சுருக்காரு. நம்ம செஞ்ச தப்பெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு தானேம்மா இருப்பார். இனிமேல் நீங்கள் இப்படிலாம் செய்யாதீங்கம்மா. எங்களுக்கு வேற பரிச்சை வந்துட்டுருக்கு, நீங்கள் வேற எப்போ பார்த்தாலும் சீரியலாக பார்த்துட்ருக்கீங்க. அப்பா பிஸ்னஸ்ன்னு போய்கிட்டே இருக்காரு. இனிமேலாச்சும் நீங்கள் இப்படிலாம் பண்ணாமல் இருங்கம்மா. கொஞ்ச நாளைக்கு சீரியலில் பார்க்காம இருங்கம்மா. நீங்கள் எங்களுக்கும் எக்ஸாம் வந்துக்கிட்டு இருக்கு, நாங்களும் படிக்கணும்ல. சரிங்கப்பா, இனிமேல் அம்மா சீரியலே பார்க்க மாட்டேன், சரிங்களா? நீங்கள் ஒழுங்காக படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. நமக்கு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம சர்ச்சில் போய் கலந்துட்டு நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்க, சரிங்களா? எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். சரிங்கம்மா, வாங்க வாங்கப்பா. ஹாய் குட்டீஸ், ஆக்ஷன் பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்கள் இதை விட சூப்பராக என்ன செய்யணும், ஷூட் பண்ணி எப்போ அனுப்புகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பணும். செய்வீங்களா? The Lord has taken away your judgments. He has cast out your enemy. The King of Israel, the Lord is in your midst. You shall see disaster no more. Zephaniah chapter 3 verse 15. The Lord has taken away your judgments. He has cast out your enemy. The King of Israel, the Lord is in your midst. You shall see disaster no more. Zephaniah chapter 3 verse 15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்ருகளை விலக்கினார். இஸ்ரவேல் ராஜாவை கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். செப்பனியா 3:15. கர்த்தர் உன் அக்கினிகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேல் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கானாதிருப்பாய். செப்பனியர் 3:15. நன்றி. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். செப்பனியா 3:15.
கர்த்தர் உன் ஆக்கினை அகற்றி உன் சத்துக்களை விளக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். செப்பனியா 3:15. God has taken away your judgments. He has cast out your enemy, the king of Israel. The Lord is in your midst. You shall see the disaster no more. Zephaniah 3:15. Thank you. உன் சத்துருக்களை விளக்கணும். இஸ்ரவேலின் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பா. செப்பனியா செப்பனியா 3:15. கட்டாயம் ஆக்கினேனே அட்டி உன் சத்துக்களை பண்ணி விற்கிறான். கை செய்தி ஆதவாய் கட்ட உன்னாவே இருக்கார். நீ தீங்கை காணாப்பாய். உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். செப்பனியா 3:15. கர்த்தர் உன் அக்கினிகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தாவே உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாயாக. செப்பனியா 3:15. என்ன குழந்தைங்களா, இந்த வாரம் டாபிக் என்ன? காண்கிற தேவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மளை எப்பொழுதும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்காருன்னு அர்த்தம். நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, பள்ளியிடத்துக்கு போனாலும் சரி, எங்கெங்கெல்லாம் போகிறோமோ நம்மளை யார் பார்த்துக்கிட்டே இருக்கா? கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார். அதனால தான் காண்கிற தேவன். சமுத்திரத்துக்குள்ளே போனாலும் காண்பார், மலை உச்சியில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாலும் பார்த்துருவார். அவர் கண்களுக்கு மறைவானது எதுவுமே இல்லை. அதனால் நம்ம காண்கிற தேவன் தலைப்பில் பார்த்துருக்கீங்க. நல்லது செய்யணும், புரிஞ்சுக்கிச்சா? நீ செய்கிற காரியங்களை கர்த்தர் கவனிப்பார். நல்லது செய்யணுமா, கெட்டது செஞ்சாலும் என்ன செய்வார்? கர்த்தர் பார்த்துருவார். நல்லது செய்யலாமா, நல்ல பேர் வாங்கணும்னா நல்ல காரியங்களை செய்யணும். மனுஷன் பார்க்கலங்கிறதுக்காகலாம் இல்லை, கடவுள் பார்க்குறார். அவருக்கு நான் எங்கே இருந்தாலும் மனிதர்களுக்காக பயப்படக்கூடாது. அப்பா அம்மா இருந்தால் ஒரு நடவடிக்கை, அவங்க இல்லாத நேரத்தில் ஒரு தப்பு செய்ய, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கடவுள் நம்மளை எங்கே இருந்தாலும் பார்த்து கொண்டே இருக்கிறார். காண்கிற தேவன். நீங்களும் எப்போதும் நல்லது செய்வீங்களா? வெரி குட். அப்போ ஜெபம் பண்ணிடுவோமா? எல்லாரும் ஒப்படைங்க கர்த்தர்கிட்ட. ஆண்டவரே நான் நல்லது செய்யணும், என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி நீங்களும் ஜெபம் பண்ணிடுவோமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதோ இந்த சிறு பிள்ளைகள் கர்த்தாவே நாங்கள் விதைக்கிறோம், நீர் பாய்ச்சுகிறோம். ஆனாலும் விளைய செய்கிற தேவன் இந்த பிள்ளைகள் மத்தியிலே பெரிய காரியங்களை நாங்கள் எதிர்பார்த்து இந்த பிள்ளைகளுக்கு செய்கிற காரியங்களை அறிந்திருக்கின்றேன். இதில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். இந்த உள்நாடாவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் ஆசீர்வதித்து அவர்கள் கர்த்தருக்கு பயத்தோடு கூட வாழ கர்த்தர் நம்மை காண்கிறார் என்று சொல்லி கர்த்தாவே நல்ல காரியங்களை எந்த நேரத்திலும் அவர்கள் செய்ய உம்மோடு கூட ஒரு நல்ல ஒரு உறவு வைத்து கொள்ள கர்த்தருக்கு நான் நல்லது செய்வேன் என்று சொல்லி எல்லாரும் முடிவெடுக்க இந்த கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். துதி கனமையெல்லாம் உண்மைக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.